ஏன்பா விஜய், இது உனக்கே நல்லா இருக்கா? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமை உனக்கு நல்லா புரியும். இன்னமும் உனக்கு பொறுப்பு வரலன்னா எப்படிப்பா? ஏம்மா வெளியே போகும்போதே கழுத்த இருக்குங்க. என்ன செய்ய சொல்றீங்க? நான் என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்க? வேலை தேடிட்டு தானே இருக்க. அதுவும் ஒரு வேலைதான். போற இடத்துல உன் படிப்புக்கு வேலை இல்லைங்கிறா, பல இடத்துல பெரிய பிஏ பியூன் வேலை செய்யுங்கிறா. எங்க இருக்கு வேலை? வேலையா நான் கொடுக்கறேன். என்ன நீ எனக்கு வேலை போட்டு கொடுக்கறியா? ஆமாயா, வேலையும் கொடுக்கறேன். சொலையா மாசம் 300 ரூபாய் வெட்டுறேன். மாசம் 300 ரூபாவா? as a BA graduate 300 ரூபாய் பரவாயில்ல, நாட் பேட். ஆமா என்ன வேலை? காலையில 4 எருமை கறக்கணும், சாயந்தரம் 6 எருமை கறக்கணும். ஏய் கிண்டலா பண்ற? என்ன கிண்டலா? பால் கறக்கிறதுனா கேவலமா? நான் BA படிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, பெரிய பிஏ. உனக்கு மேல படிச்சவலாம் ஹோட்டல்ல பிளேட் கழுவுறான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்ன மாதிரி ஊர் சுத்துறதை விட மூட்டு தூக்கி பிழைக்கலாம். அது ஒண்ணும் கேவலம் இல்ல. இந்த பாரியா, நான் சொல்றேன் என்னன்னு தப்பா எடுத்துக்காத. நீ 4 காசு சம்பாதிச்சாதான் பெத்தவளும் மதிப்பா, நாளைக்கு வர்றவளும் மதிப்பா. அம்மா பாத்தம் கொண்டா. கண்டுக்காம போதுப்ப. ராதா, இது வந்துட்டேன். வேலையா இருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. $55 நய பைசே இந்த காப்பியோட வேலை. பேசாம ஹோட்டல்லே சாப்பிட்டுருக்கலாம். கூட 10 பைசா கொடுத்தா கூட பிறந்த சகோதரன் மாதிரி அன்போட கொடுத்திருப்பான் ஹோட்டல் சப்ளையர். இந்த விடோட ப்ராப்ளம் இருக்கே, இட்ஸ் ஒன்லி ஒரு இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். பெட்டரா போயிட்டா அதுக்கப்புறம் பிட்டர் ஆஃப் தான். என்ன சார், ஒவ்வொருத்தன் வயசான காலத்துல வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுல குழந்தை குட்டிகளோட நிம்மதியா இருக்காங்க. நீங்க என்னடா? ரங்கராஜா சார், இதெல்லாம் இப்ப உனக்கு தெரியாதுப்பா. வாலிபமா இருக்கும்போது வருங்காலம் எப்படி இருக்குமோன்னு பயந்தே வாழ்க்கையை நடத்திடுறோம். வயசானதுக்கு அப்புறம் கடந்த காலத்தை பத்தி கற்பனை பண்ணியே வாழ்க்கையை முடிச்சிடுறோம். வயசான காலத்துல யாருக்குமே பாரமா இருக்க கூடாதுப்பா. பிராணி இருக்கும்போது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணும். Tomorrow is too late. மணி என்னப்பா? 11 ஆச்சு. மனசுல கொஞ்சமாவது பயம் இருந்தா இவ்வளவு லேட்டா வருவியா நீ? சினிமா விட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா. உன்னை சினிமாவுக்கு போவானு யாரா சொன்னா? பொண்டாட்டி கூட்டிட்டு போறோம், மேட்ச் ஷோக்கு போயிட்டு வருது. காலம் கெட்டு கிடக்குல்ல. 2 பேரும் தனியா வரும்போது யாராவது ரவுடி பசங்க வழிமறிச்சாங்கன்னா பொம்பளை பக்கத்துல வச்சுட்டு எத்தனை பேரை நீ அடிக்க முடியும்? சரி சரி போய் சாப்பிடு. வர்ற வழியில ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டோம்ப்பா. டிஃபன் சாப்பிட்டியா? உங்க 2 பேருக்காக நானே சமைச்சு வச்சிருக்கேன். அதை என்ன செய்யறது? விலைவாசி இருக்கிற நிலையில அதை தூக்கி நாய்க்கு போட முடியுமா? போய் சாப்பாட்டுல தண்ணிய ஊத்து. காலையில எல்லாருக்கும் பழைய சோறு தான். புதுசா கல்யாணம் பண்ணவங்க 4 இடம் போகத்தான் செய்வாங்க. 1/2 மணி நேரம் முன்ன பின்னதான் ஆகும். இதுக்குன்னு இவ்வளவு கலாட்டாவா? ஆமா, ராத்திரி சாப்பிடாதவங்க மறுநாள் பழைய சோறு தான் சாப்பிடணும்னு உங்க வீட்டுல ஏதாவது சட்டமா? ராதா, அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. வயசான மனுஷன், பிரின்சிபல் ஜாஸ்தி, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வயசானவங்க அவங்களும் இந்த ஏஜை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோங்கிறத மறந்துடக் கூடாது. ஏதோ மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அவர் தான் ஏதோ புரியாம பேசிட்டாருன்னா நீயுமா? தானா புரிஞ்சுக்காதவங்களுக்கு நாம தான் புரிய வைக்கணும். கண்ணு, ராதா கண்ணு, ரொம்ப வாசனமா. என் மேல கோவமா? ஏதோ நைஸ் பண்ணலாம் தான் சினிமா கினிமா கூட்டு போனேன். போனதுக்கு திட்டம் வாங்கியாச்சு. மூட்டு வர நேரத்துல இப்படி ஒரு கிளைமேக்ஸா? ஒன்ன சொல்லல தாயே.
இவ்வளவு தூரம் போவோம் தெரிஞ்சிருந்தா சிங்கிள் காட்டாக வாங்கியிருப்பேன். எல்லாம் என் தலை எழுத்து. டிஃபன் சாப்பிட்டியா? உங்க 2 பேருக்காக நானே சமைச்சு வச்சிருக்கேன். அதை என்ன செய்யறது? விலைவாசி இருக்கிற நிலையில அதை தூக்கி நாய்க்கு போட முடியுமா? போய் சாப்பாட்டுல தண்ணியை ஊத்து. காலையில எல்லாருக்கும் பழைய சோறு தான். லேட்டா வந்தாதான் பழைய சாதம்னு சொன்னேன். பரவாயில்லையே, நம்ம மருமக ரோஷக்காரி தான். வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, என்ன சமாச்சாரம்? உங்களை தான் பார்க்க வந்தோம். சொல்லுங்க. நாளைக்கு ஸ்கூல் டே, அவசியம் நீங்க வரணும். நாளைக்கு நீங்க வரும்போது உங்க மகனையும் மருமகளையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வர. சரிங்க. உட்காருங்க. காஃபி கொண்டா சொல்லு. சார், இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம். வணக்கம்மா. பையன் எல்லா விவரமும் சொன்னான். ஆமாம்மா, அந்த வேலைக்கு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன். ஏதோ அந்த மேனேஜர் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம விஜயை பத்தி நிறைய சொல்லி வச்சிருக்கேன். அமௌண்ட மட்டும் டிலே பண்ணாம கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா வேலையை வாங்கிடலாம். பொண்ணு வந்துடட்டும், பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். வித்யா, எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் முயற்சியால இவருக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு. 5000 ரூபாய் இருந்தா இவரை துபாய்க்கு அனுப்பலாம். நான் இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனாலதான் பிறந்த வீட்லயும் ஆதரவில்லை, பூந்த வீட்லயும் உன்னை தவிர எங்களுக்கு யாரும் இல்ல. அந்த உரிமையில தான் உன்னை கேக்குறேன். இந்த உதவி மட்டும் செஞ்சீங்கன்னா உன்னால எங்களுக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கும். 5000 அவ்வளோன்னா நான் ஆபீஸ்ல லோனுக்கு ட்ரை பண்ணணும். உங்க விஷயத்துலயாவது கடவுள் கருணை காட்டுறாரான்னு பாப்போம். நான் வரேன். டீச்சர் ஸ்கூல்ல என்னடா சொல்லி கொடுத்தாங்க? அவ்வளவுதானா? அக்கா, ஹாப்பி நியூஸ். டி அடிச்ச என்ன பாரு, ஹாப்பி நியூஸா? அக்கா, ஸ்வீட் எடுத்துக்க. ஸ்வீட்டா? என்ன விஷயம்? நீ ஸ்வீட் எடுத்துக்கிட்டா தான் நான் விஷயத்த சொல்லுவேன். டேய் முந்திரி கோட்டை, அதுக்குள்ள உன்னை யாரடா சொல்ல சொன்னா? ஏண்டா வேலை கிடைச்சிருக்கா? ஆமாக்கா, கிளர்க் ஜாப். ஸ்டார்டிங் 800 rupees salary. ஓ, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இப்ப நீ கை கொடுத்துடாத. நீ கை கொடுத்தாதான் எனக்கு வேலையே கிடைக்கும். என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, இவனுக்கு உத்தியோகம் வாங்கி தர்றவங்க ஒரு 3000 ரூபாய் எதிர்பார்க்கறாங்க. அத கொடுத்துட்டோம்னா உடனே இவனுக்கு வேலை கிடைச்சிருமா? ஆமாக்கா, இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் வாண்டட் காலத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். உன்னதான் நம்பிட்டு இருக்க, எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கா ப்ளீஸ். என் ஸ்வீட் அக்கா இல்ல, சொல்லக்கா, பேசாம சும்மா இருக்கே. ஓகே. அக்காவும் சொல்லிட்டாங்களே உனக்கு வேலை கிடைச்ச மாதிரிதான். இந்த பாரு, அக்காட்ட நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அதனால முதல் சம்பளம் வாங்கினதுமே எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்துடணும். இதை விபரீதம்னு சொல்றதா விதின்னு சொல்றதா? டாடி சாப்பிடுவாங்க. குட் நைட். அப்பாவுக்கு தெரியாம இதை கொண்டாடுறதுக்குள்ள எப்பப்பா இயர் எண்டிங் பாரு. ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதனால தான் அவனுக்கு போன் பண்ணி நீ ஆபீஸ் முடிஞ்ச உடனே ட்ரெயின்ல வந்துருன்னு சொன்னேன். நல்ல வேலை நீ என் கூட ஸ்கூட்டர்ல வரல. பரங்கி மலை தாண்ட ஸ்கூட்டர் பஞ்சர் தள்ளி இருக்கேன் பாரு. ஏ, ஸ்டெப்னி இருந்துச்சே, மாட்டிக்க வேண்டியதானே? உன்னையே நினைச்சிட்டு வந்தப்போ ஸ்டெப்னி ஞாபகம் வருமா? என் மேலதான் கோவம். மல்லிப்பூ என்ன பண்ணிடுச்சு? உன் தலைக்கு வரணும்னு ஏங்குது. பாவம், வச்சிருவோம். நில்லு. தேங்க்யூ. தலையில தான் பூ வச்சுட்டேனே, மூடுக்கு வர்றது. பாசம் அங்க, பாசம் அங்க, இங்க. அப்ப இங்க சும்மா இருங்க. நாளையில இருந்து நீங்க ஆபீஸ்க்கு போகும்போது உங்க கூட தான் வருவேன். திரும்பவும் நீங்க வரும்போது தான் வருவேன். புது செருப்பும் புது பொண்டாட்டியும் பழகுற வரைக்கும் கடிக்கும்னு அடிக்கடி அப்பா சொல்லுவார். எப்படி கடிக்குமா? அப்பா சொன்னாரா? பழகுற வரைக்கும் சோறு அப்பாவே போடட்டும். ராதா
शुक्लां वरदरं विष्णुं प्रतिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. டேய் என்ன பண்றீங்க? கல்யாண விளையாட்டு விளையாடுறோம். கல்யாண விளையாட்டா? விளையாட வேண்டிய வயசு தான். என்னடா இது? ஒரு மாப்பிளைக்கு 2 பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, நானே 2 பண்ணிக்கிறேன். டேய் உன் பரம்பரை பெருமையை கெடுக்காதடா. உங்க தாத்தா உன்னோட இருந்தாரு, உங்க அப்பா 2ஓட இருக்காரு, பேர நீ 3 வச்சுக்க. அம்மா வந்து உட்காருவா. ஐயோ அடி பாவி, ஏடி பிள்ளைங்களை கெடுக்கிறேன்? ஆமா நான் தான் இதுல கெடுக்கிறேன். அதுங்க தானா கிட்டு போகாம இருந்தா சரிதான். ஆமா அப்பா, நாக்கப்பிடிங்க சாகுற மாதிரி நறுக்குன்னு கேட்டேன். பாத்தியா, இந்த சனியனுங்க தான் என் பிள்ளைங்களுக்கு இருக்குது. முளைச்சு 3 அளவு விடல, என் நாட்டம் போடுது பாத்தியா? என்னடி சொன்ன? என் சக்கரத்தி தாடி என் புருஷன் பொண்டாட்டி. பிள்ளைங்க அதுங்க குரங்குங்க, போட்டானுங்க, பேய்ங்க. அப்படியா? என் பிள்ளைங்க அடி குரங்கு போட்டா உன் பிள்ளைங்க அடி குரங்கு போட்டா பேய் பிசாசு எல்லாமே. ஐயோ 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 அசிங்கமா இருக்கு. ஐயோ பாலு, என் நிலைமைய பாத்தியா? மாட்டிக்கினியா? இவங்க தகராறு ஓயாது. இந்தா இதுல 5000 ரூபாய் இருக்கு. என்னவோ இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு உன் சொந்த காலம் இல்லை. வரேன். வித்யா, நான் எங்க இருந்தாலும் என் இதயம் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நினைக்கலனாலும் பரவாயில்ல, உன் குடும்பத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டே இரு. வரேன். நீ விஜய், எனக்கு நேரமாகுது, நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு. இப்படி உட்கார வச்சுட்டு இருந்த எப்படி? ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அக்கா இப்போ வந்துடுவாங்க. விஜய், அக்கா வராடா. அக்கா வந்துட்டாங்க. அக்கா, சார் வந்திருக்காரு. ஷீ இஸ் மை சிஸ்டர். அக்கா, என் வேலை விஷயமா சொல்லியிருந்தேன்ல, சார் தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. பணம் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. சார், அப்ப நீங்க மேனேஜர் வீட்டுல இருங்க, நான் கேஷோட வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். வரமா? வாங்க. விஜய், லோன் கிடைக்கல, கொஞ்ச நாள் பொறுத்துக்க. எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். லோன் கிடைக்கலையா? ஏன் போய் சொல்ற? எனக்கு உதவி செய்ய உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட. விஜய், நீ இன்னைக்கு ஆபீஸ்ல 5000 ரூபாய் லோன் வாங்கல? இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உன்னை கான்டாக்ட் பண்ணணும்னு ஆபீஸுக்கு போன் பண்ணப்போ உன் ஹெட் கிளர்க் சொன்னாரு. அது லோன் வாங்குனியா இல்லையா? வாஸ்தவம் தான், வாங்கினேன். எதுக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? வேலை வெட்டி இல்லாம பொண்டாட்டி புள்ளியோட அலைஞ்சிட்டு இருக்கானே ஒண்ணு, அவருக்காதாண்டா. நீ சம்பாதிக்கடி பரவாயில்ல, இந்த குடும்பத்தை காப்பாத்த நான் இருக்கேன். அவனுக்கு யாருக்கா? அவன் தெரு தெருவா அலைஞ்சா யாருக்கு அவமானம்? நமக்கு தான் அவமானம். அதனால்தான் அந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தேன். கொடுக்கலாமே, நீ சம்பாதிக்கிற பணம் உன் பணம், நீ அதை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா? அதுல தப்பே இல்லை. ஆனா உன் கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தானே இவன், அதுலதாமா தப்பு. டேய், அவ கூட பிறந்த அண்ணன்டா, நீ மாற்றாந்தாய் புள்ளதானே. அம்மா, இனிமே நீ என்ன சித்தினே கூப்பிடுமா.